Hi all, this is your Anthony from Gaming with Anthony. So இன்னைக்கு வீடியோல வந்து I'm not going to talk about stories and all. Okay, நான் வந்து ஸ்டோரியை பத்தி எல்லாம் இன்னைக்கு பேச போறதில்ல. After finishing Weathering Waves அந்த 2.7 கொஸ்டின் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷனாகவும் ஃபீல் ஆகுது, ப்ளஸ் வந்து எனக்கு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு என் மைண்டை. ஓகேங்களா, அந்த கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் கண்டுபிடிச்சி நானே ஒரு தியரியாக கண்டுபிடிச்சி இந்த வீடியோவில் சொல்லலான்னு ஒரு இதில் தான் இருக்கேன். ஓகேங்களா, யார் இந்த லைக் ஆபியை பார்த்து வந்து கடைசியாக வந்து இந்த 2.7 காஸ்ட் முடியும் போது லாஸ்ட்டாக இந்த ட்ரெனோடியன் டிஃபைன் பண்ணும்போது ட்ரெனோடியன் வந்து சொல்லுவாங்க ஆப்ராசெக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆப்ராசஸா ஏதோ ஒன்று. ஓகே, என்னை ஏன் வந்து ஏமாத்திட்டீங்க, என்னை ஏன் பிட்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி வந்து கேட்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபியும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேவா, லைக் வந்து அந்த இது நீங்கள் பார்க்க முடியும், புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். நம்மளும் திரும்பி பார்ப்போம் ஆபியை, நம்மளும் திரும்பி பார்ப்போம். இது வந்து எங்கே லிங்க் ஆகும்னா இந்த ஆப்ராசெக்ஸ்ங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, அந்த ஆபிக்கு நம்ம வந்து உன்னை எப்படி நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு மாதிரி கேட்கும் போது ஆபி, ஆப்ராசஸ், அது மாதிரி வந்து ஒரு பேர் 3-4 பேர் சொல்லுவோம். அந்த ஆபிங்கிறத கடைசியாக நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஹி நோஸ் ஹிஸ் நேம். ஸோ என்னன்னா இப்போ ஆபிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக இங்கே பார்ப்போம். என்னோட தியரியை நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க யாருன்னா வந்து ஃப்ராக்சிடஸ் ஏன் இதுக்கு பண்ணுறாங்க, ஃப்ராக்சிடஸோட உண்மையான மோட்டிவ் என்ன இந்த இடத்துல. ஈவன் தோ தே seem like evil, they seem like bad people, they are doing something that like எப்படி சொல்றது, ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுது, ஒரு நல்லதோ இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுது. அதை பற்றியும் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ரெண்டை பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில். ஓகேவா, யா. ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி தான், லைக் நம்ம வந்து ஆபி யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆபி நமக்குள்ள இருக்க ஒரு டாசிட் டிஸ்கார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ டாசிட் டிஸ்கார்ட், அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் ஹீ கேன் டிவோவர் அதர் டாசிட் டிஸ்கார்ட்ஸ். லைக் ஈவன் வந்து ட்ரெனோடியன் அந்த மாதிரி ஒரு ட்ரெனோடியன், ஈவன் க்ரமூலஸே நம்ம வந்து கமூலஸோட அந்த ஏரியா வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, ஈவன் வந்து பிளாக் ஏரியா அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் தான் வந்து ஆபி. ஸோ ஆபி என்ன பார்க்க போனா, ஆபி இஸ் லைக் வாட் இஸ் ஏ ஒரு டாசிட் டிஸ்கார்ட் இதெல்லாம் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஏன் எனக்கு இருக்க தியரி படி நம்ம ஒரு ஆர்பிட்டர், உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஆர்பிட்டர். ஈவன் வந்து நம்ம சென்டினல்ஸ் எல்லாமே நம்மள ஆர்பிட்டர்னு கூப்பிடுவாங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் ஸ்டோரிஸ் இருந்திருக்கு, நம்ம வேற உலகத்தை சேர்ந்தவங்க, அதெல்லாமே ஓகே. நம்ம வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து முன்னாடி வந்து இதே சைக்கிளை திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம் ஹியூமனிட்டிக்காக. ஹியூமனிட்டியை வந்து ஒரு ஓவர்சியராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் நமக்கு இருக்க ஒரு ரோல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து மெயினா வந்து இந்த ஆபி வந்து லைக் வந்து ஏன் வந்து ஆபியை வந்து இந்த ட்ரெனோடியன்ஸ் இந்த கும்பலுக்கு தெரியணும், இந்த ஈவில் ஃபோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஏன் தெரியணும், அது ஒன்று. இப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்ம தியரியில யோசிச்சு பார்த்தா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து இப்படி யோசிச்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிளில் நம்ம வந்து லைக் வந்து நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருப்போம். அதை திருப்பி ரீரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பாஸ்ட்லாம் மறந்துட்டேன். ஏன் ஆபியும் அதோட பாஸ்ட்டை மறந்துருக்க கூடாது? மேபி த ஃபைனல் பாஸாகவே நம்ம ஆபி கூட தான் சண்டை போட்டிருப்போமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஏன் அப்படி தோணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டையும் அந்த சென்டினல் பவர் இருக்கு. ஓகேங்களா, நம்மளாலையும் வந்து லைக் வந்து அந்த சென்டினல் பவருக்கு யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ண முடியும், ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண நம்மளாலையும் முடியும். அப்படிங்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் வந்து மேபி வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனல் பேட்டில் ஆப்ராசெக்ஸ் கூட நம்ம போட்டு ஆப்ராசெக்ஸும் மறந்துருக்கலாம், ஆப்ராசெக்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம பாடிக்குள்ளேயே வந்திருக்கலாம்னு ஒரு தியரி எனக்கு தோணுது இந்த இடத்துல. மேபி அதுவும் அதோட அந்த பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், நம்மளும் எல்லா பாஸ்டையும் மறந்துட்டு ஒரு புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால அதுவுமே வந்து கூட சேர்ந்து அந்த ஒரு ரீஸ்டார்ட் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி எனக்கு உள்ள போகுது.
மேபி ஆப்ரஃபெக்ஸ் மேபி அந்த த்ரெனோடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் ஹை பவரா இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து he seems a bit off. லைக் வந்து ஈவன் வந்து கிறிஸ்டோபரை கூட நம்ம பேசும்போதும் சரி, லைக் வந்து அவனே கேட்டிருப்பான், நீ என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா ஆபி என்னன்னு ஃபர்ஸ்ட் அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பான். அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதாவது அந்த ஃபாக்சிடஸ்க்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, மேபி தே மே நோ தட் இந்த இவங்க யார் சொல்றது, நம்ம ஆபி வந்து சம்திங் மோர் ஈவில் தென் வி திங்க். அதாவது பிஃபோர் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி, பட் இப்போ இல்லாம இருந்திருக்கலாம். பிகாஸ் அதோட மெமரியும் வந்து கூட சேர்ந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுனால போயிருக்கலாம். இதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நம்ம வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டோம், செட்டில் கிட்ட சொல்லிட்டோம், எனக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு நீங்க கொடுக்காதீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டோம். ஈவன் அவங்க வந்து நம்மளோட அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். அப்படிங்கும் போது நம்மளை பத்தி இன்னும் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. அப்படிங்கும் போது இந்த ஒரு பாசிபிலிட்டி ஹையா இருக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது இருக்கு, ரொம்பவே இருக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு சான்சஸ்ங்கிறது ஹையாவே இருக்கு. இது என்னோட ஒரு கன்க்ளூஷன். எப்படி சொல்றதுன்னா ஆபி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை நான் ஒரு ஸ்பெகுலேஷனை தான் வைக்கிறேன். ஐ எம் நாட் ஸ்டேட்டிங் தட் இட் வில் பி ட்ரூ, பட் நான் ஒரு ஸ்பெகுலேஷனா, என்னோட ஒரு தியரியா, என்னோட ஒரு இதுவா நான் வைக்கிறேன். மேபி நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஸோ இது வந்து ஆபி சம்பந்தமாக முடிஞ்சிச்சு. இப்போ ஃபாக்சிடஸ் பக்கம் வருவோம். ஃபாக்சிடஸ்ல கிறிஸ்டோபரா இருக்கா, ஸ்கார் இருக்கா, ஃபெர்லோவா இருக்கா, அந்த மாஸ்டர் மைண்ட் அந்த கிராண்ட் ஆர்கிடெக்டும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இவங்கெல்லாம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா வந்து வாட் ஆர் தே ரியலி ட்ரையிங் டு டூ இங்க. லைக் வந்து ஒரு தடவை நம்ம வந்து கிறிஸ்டோபரா கிட்ட வந்து அந்த கன்வர்சேஷன் இருக்கும்போது அவன் சொல்லுவான், லைக் வந்து ஏன் வந்து லைக் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் சஃபர் ஆகணும். லைக் வந்து எப்படின்னா வந்து அந்த ஒரு ஜின்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதுவாக இருக்கட்டும், ஜின்சி வந்து லைக் வந்து ஏன் வந்து சென்ட்ரல் கூட சண்டை போடணும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி அது காரணமே இவனுங்க தான். ஓகே, ஏன்னா வந்து ஜூவை வந்து இவனுங்க தான் பிடிச்சி வச்சிருப்பானுங்க, அது வேற கதை. ஆனால் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது இவனுக்கு வந்து கடைசி என்ன சொல்லுவானுங்கன்னா, நமக்கு வந்து ஜின்சி சிட்டிலையும் சரி, இந்த ரெனசிட்டாலையும் சரி, ஜின்சியோட சிட்டி ஜூவை அந்த சிட்டியும் சரி, இல்லை ரெனசிட்டாலையும் சரி, நம்ம நினைச்ச காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு சிட்டிலுமே என்ன நடந்திருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சிட்டியில அந்த சென்டினோட பவருங்கிறது ஜூவையோட பவருங்கிறது ஜின்சி கிட்ட கிடைச்சிருக்கும். ஜின்சி வில் பி த நியூ, அதாவது அந்த ஹியூமன் கையில அந்த பவருங்கிறது வந்திருக்கு, ஹியூமன் ரூல் பண்ற மாதிரி ஆயிருக்கும் அந்த இடத்துல. இதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்க சென்டினல் கிடையாது ரெசனிட்டால, சென்டினல்ல இப்ப தெரனோடியும் இல்லை. அப்படிங்கும் போது ரெண்டுமே இல்லாத போது இப்போ பீப்புள் தான் வந்து அவங்கள வந்து அவங்களே இது பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா are they trying to do something for like வந்து இந்த கடவுள் டிவினிட்டியே ஒன்று இருக்கக்கூடாது, டிவினிட்டியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து ஒரு கெட்டதும் இருக்கக்கூடாது, ஒன்லி வந்து பீப்புள் ஷுட் ரூல் ஓவர் பீப்புள். அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இவங்க பண்றானுங்களான்னு ஒரு தாட் எனக்கு வருது. எனக்கு ஏன் வருதுன்னா, ஏன்னா அவனுக்கு பண்றதை பார்த்து அப்படித்தான் தெரியுது. லைக் வந்து லேட்டர் ஆன் இன்னும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன இருக்கும்னா வந்து இவனே கேட்டிருப்பான், என்னன்னா வந்து கிறிஸ்டோபராவே கேட்டிருப்பான், நீ வந்து ஃபாக்சிடோ கூட சேர்ந்துக்கோ, நீ அந்த அதாவது என்னோட அந்த எழுதுகோல நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லுவான். நீ வந்து பீப்புளோட ஸ்டோரி எழுதணும்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் பீப்புள் தான் பீப்புளோட ஸ்டோரி எழுதணும், நம்ம வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணணுங்கிறது டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லியிருப்பானா லாஸ்டா, ஓகே பீப்புள் டிசைட் பண்ணட்டும், ஆனா பீப்புள் வந்து இந்த த்ரெனோடியன் பவரை ஓவர் கமர் பண்ணி அவங்க சக்சீட் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க சக்சீட் ஆகலைன்னா நான் எழுதுவேன் ஒரு ஸ்டோரி அவங்களுக்கு ரீரைட் பண்ணுவேன், அது நல்ல ஸ்டோரியா நான் ரீரைட் பண்ணுவேன், அந்த மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி, ஃபிட்டிங்கான ஸ்டோரி நான் எழுதுவேன் அந்த மாதிரி சொல்லுவான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கியூரியஸான கொஸ்டின் வருது. ஸோ லைக் வந்து தே ஹேட் டிவினிட்டி, அதே மாதிரி த்ரெனோடியன் பவரையுமே தே ஹீட், அதாவது போத் ஈவில் அண்ட் குட், அதாவது சென்டினிலையும் சரி த்ரெனோடியனும் சரி இவங்க வந்து ஹேட் பண்றாங்கிறது எனக்கு புரியுது. பட் அதே நேரத்துல வந்து அவங்க ஹேட் வந்து அவங்க வந்து ரூலே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன்லையுமே இவங்க இருக்காங்கிறது எனக்கு அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஸோ ஆர் தே டூயிங் குட், ஆனா வந்து அந்த குட்டை வந்து பேடா பண்றானுங்க. புரியுது உங்களுக்கு? அந்த நல்லது பண்றங்கிற பேர்ல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இழுத்து விட்டு, ஈவன் ஒரு கிரேட்டர் பவரையே இழுத்து விட்டு அதுல மூலியமா வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து சீன் கிரியேட் பண்ணி, ஓகேவா, சீன் கிரியேட் பண்ணி அதுல வந்து கடைசியா வந்து சக்சீட் பண்ண வச்சிடறானுங்க.
புரியுதா? நம்மள சக்சீட் பண்ண வச்சிடறானுங்க. சக்சீட் பண்ண வச்சு என்ன ஆயிடுதுன்னா வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பீப்புள் கிட்ட பவர்ங்கிறது போயிடுது. இந்த முன்னாடி இந்த 2 இடத்துலயும் இருந்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலி. அந்த 2 இடத்துலயும் ஃபிராக்சிடர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல்ங்கிறது நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, தே ஆர் ஓவர் த்ரோயிங் டிவினிட்டி அண்டு அந்த ஈவில் பவர் ரெண்டுத்தையுமே ஓவர் த்ரோ பண்றதுக்காக தான் இந்த ஃபிராக்சிடஸே உருவாகி இருக்குமோங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலி. ஸோ மேபி ஐ மே பி ராங், ஐ மே பி ரைட். இது என்னோட தியரி தான் ஆக்சுவலி. ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் நடந்த இதில் பார்க்கும்போது எனக்கு ஃபிராக்சிடஸ் மேலே இருக்க அந்த கண்ணோட்டங்கிறது மாறுது. ஈவன் தோ ஐ டோன்ட் லைக் தோஸ் கேரக்டர்ஸ், லைக் எஸ்பெஷலி இந்த கிறிஸ்டோஃபரோவாக இருக்கட்டும், ஸ்காரை கூட எனக்கு ஓகே, ஹீ இஸ் நாட் தட் மச் மேலிஸ். பட் இந்த கிறிஸ்டோஃபரோ ஐ டூ ஃபீல் லைக் ஆமினஸ் டு ஹிம். ஓகேவா? எனக்கு வந்து மீனா இல்லை, எனக்கு பிடிக்கல அந்த கேரக்டர், எனக்கு பிடிக்கல, ஏன்னு தெரியல. ஓகே, இஸ் எ சைக்கோபாத். ஓகே, சைக்கோபாத்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான கேரக்டர், அதை விட மோசமான ஒரு கேரக்டர். பட் இருந்தாலும் தே ஆர் டூயிங் சம்திங் ஃப்ரம் த பேக். அந்த பேக்ல பண்றது ஆல்மோஸ்ட் வந்து அந்த திறனோடு எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்ல அவங்க எழுதுற ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திறனோடியனுக்கு வேலையே இல்லை அந்த இடத்துல. ஓகே, வேலையே இல்லை அந்த திறனோடியன் ஓவர் பவர் பண்ணணும், ஈவன் சென்டினலி ஓவர் பவர் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட பிளானாகவே இருக்கு. பிகாஸ் தே ஆல் அஃபெக்டட் பை திறனோடியன் அண்ட் சென்டினல். எனக்கு தெரிஞ்ச 2 பேராலையுமே இவங்க இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபிராக்சிடஸ் வந்து நம்மள ஹையர் பண்றதுக்காக தான் பாக்குறானுங்க. என் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படிங்கிறதுக்காக பாக்குறானுங்க. ஏன்னு தெரியல. ஈவன் வந்து லைக் வந்து ஈவன் வந்து கேல்பிரியனாவையும் ஹையர் பண்ணதான் பார்ப்பானுங்க. ஸோ லைக் வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு இதுவா இருக்க கேரக்டர்ஸை ஏன் ஹையர் பண்ண பாக்குறானுங்க ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா பவர்ஃபுல்லான ரெசனேட்டர்ஸ் வேணும். இங்க இருக்கவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான ரெசனேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே. ஆனா வந்து பவர்ஃபுல்லை தாண்டி தே ஆர் பிளானிங் த திங்ஸ் தட் தே வில் டூ. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை பண்ணிடுறானுங்க. அது அவுட்கமுமே அது மாதிரியே நடந்துருது. அவனுங்க நினைச்ச மாதிரி அந்த அவுட்கமும் நடந்தது. ஈவன் தோ தே லைக் வந்து ஆக்ட் ஆஸ் லைக் வந்து அந்த மாதிரி எனக்கு நடக்கலையே அப்படின்னு ஆக்ட் பண்ணாலும், ஆனா அவங்க நினைச்ச மாதிரி தான் அந்த விஷயங்கிறது நடக்குது. அது வந்து பீப்புளுக்கு நல்லதா இருக்கு. டிவினிட்டிக்கோ இல்லை வந்து திறனோடியனுக்கோ அது கேட்டு நல்லதா இல்லை. இந்த இடத்துல வந்து அதை என்னால மெயினாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? மெயினாவே அதை இந்த இடத்துல என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ மேபி ஆர் தே டூயிங் குட் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவங்களோட ஓன் வேலை பண்றானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐ சீரியஸ்லி டவுட் தட் ஆக்சுவலி. மேபி அடுத்த பார்ட்ல வரும்போது தான் வந்து இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்கிறது நமக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணுது. சீரியஸ்லி யா, எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லவனுங்களா இருக்காவனுங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் இஃப் தே ஆர் டூயிங் குட், வெல் அண்ட் குட். அந்த பீப்புள் கிட்ட பவர் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நினைக்கட்டும். ஆனா அதுக்குன்னு நிறைய பீப்புளையும் ஹர்ட் பண்றாங்க. அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. they are hurting people recklessly. they have that reckless behavior. okay, so அதனால வந்து அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. பட் behind that reckless behavior they just want like people to have power. அதுதான் எனக்கு வந்து என்னோட ஃபைனல் தாட்டாவே தோணுது இந்த இடத்துல. மேபி நான் ஓவர் எக்ஸாஜரேஷன் பண்ணி அந்த ஸ்டோரி போன விதத்துல நான் என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? பட் அதை பத்தியெல்லாம் இப்போ இல்லை. ஆனா இவங்களுக்கு வந்து அவனுங்க நினைச்சது தான் இந்த 2 அந்த பெரிய சிட்டிலையுமே நடந்திருக்கு. ஓகேவா? பெரிய பிளேஸ்லையுமே நடந்திருக்கு. அப்படின்னா வந்து அந்த 2 பிளேஸ்லையுமே ஹியூமனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹியூமனிட்டி கிட்ட தான் பவர் வந்திருக்கு. ஹியூமனிட்டிக்கு ஒரு ஃப்ரீடம் வந்திருக்கு. சென்டினல் கிட்ட இருந்தும் சரி, திரினோடியன் கிட்ட இருந்தும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது they are doing something actually. Hope that it will be good actually. So லாஸ்ட்ல ஃபிராக்சிடஸ் எல்லாம் நல்லவனுங்க அந்த மாதிரி வந்து ரிவீல் பண்ணா கூட ஆச்சரியப்படுத்தல. பட் அவனுக்கு பண்ண அந்த டீட்ஸ் எல்லாம் வந்து நியாயப்படுத்த முடியாது. எனிவே, ஸோ என்னோட அந்த
லோரன் தியரிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இதோட முடியுது, எனக்கு தெரிஞ்சு இதோட முடியுது. நெக்ஸ்ட் லாய் ராயா என்னமோ ஒன்று தான். இப்போ 3.7 வந்துருச்சு. கென்சனோட இதுவாக வந்து அவனுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுறானுங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.8 முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இல்லை சாரி 1.7 முடிச்சதுக்கு அப்புறமே 2.7 சாரி 1.7 2.7 முடிஞ்சு 2.8 முடிஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு 3.0க்கு போய் அடுத்த பிளேஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கென்சனோட ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணானுங்கன்னா நான் சொல்கிறேன். அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக வந்து அடுத்த பிளேஸ் வந்து பார்க்கலாம் இல்லைங்களா, அடுத்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். லைக் நான் லிட்டரலி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டு ஹேப்பன் ஆக்சுவலி. விதரிங் வேவ்ஸ் தான் அடுத்த பிளான் என்ன, இந்த ஃபேக்சிட்டர்ஸோட அடுத்து என்ன மாதிரி ஸ்டோரி எல்லாம் எழுத போகிறானுங்க அவனுங்க, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன பண்ண போனாங்கிறத நான் பார்க்கணும். அதாவது அந்த கிறிஸ்டோபர் என்ன பண்ண போகிறாங்கிறத நான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம், இல்லை எனக்கு தோணுனதை நான் பேசியிருக்கலாம். பட் தீஸ் திங்ஸ் ஹாவ் பாயிண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ யா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது பண்ணுங்க. நீங்கள் யாராச்சும் அந்த விதரிங் வேவ்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2.7 ப்ளே பண்ணும் போது அந்த ஸ்டோரி அப்படியே வந்து ஃபுல்லாக ஆர்க் நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. யா.